வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. உங்கள் கேள்விக்கு பதில் சொன்னோம். இன்னும் நாங்கள் பெங்களூரில் தான் இருக்கோம். அதனால் பெங்களூரில் ரெக்கார்ட் பண்ணிட்டோம். மண்டே சென்னைக்கு வந்துடுவோம். விஷ்ணு பிடிவாதம் பிடிச்சி மியூச்சுவல் ஃபண்ட் தான் பேசணுங்கிறாரு. மியூச்சுவல் ஃபண்டை பற்றி பேசிடுவோம். ஓகே சார். எல்லாருக்கும் சண்டே மியூச்சுவல் ஃபண்ட் சிறப்பு எபிசோடுக்கு வரவேற்கிறோம் சார். இதுக்கு முன்னாடி செபி நாங்கள் இந்த டிஜி கோல்டு மேட்டர்லாம் எங்களை உள்ளே இழுக்காதீங்க, அதுக்குள்ளெல்லாம் நான் வரமாட்டேன் அப்படின்றத முன்னாடி ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க. வாங்கிட்டு அப்புறம் என்கிட்ட அழாதீங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இப்போ அது மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிகள் ஒரு குறிப்பிட்ட 10% வரைக்கும் கோல்டு அண்ட் சில்வரில் அவங்க போர்ட்ஃபோலியோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் 5%, 10ன்ற மாதிரி பார்த்தோம் சார். 10 நீ சாத்தா கரெக்டாக தான் சார். ஐயோ, நான் பார்த்தேன்றது நான் சொல்கிறேன் சார். சாரி, 5ன்னா 5, 10ஓ 5ஓ. ஓகே சார், எவ்வளோ? ஓகே சார். இது எப்படின்னா, ஒரு ரேலியை விட்டோம். இப்போ என்ன ஆயிடுச்சு, எல்லாம் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டை விட்டு எல்லாம் கோல்டு பின்னாடி தாவிட்டாங்க. ஸோ ஃபார் த ஃபஸ்ட்டு டைம் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டோட டோன் ஓவர் டிப் ஆகிடுச்சு. விட்டதை குதிரை ரேஸில் விட்டதை பிடிக்கணுமா இல்லையோ. அதனால இப்போ செபி என்ன சொல்லிட்டான், நீயும் கோல்டு வைக்க. ஓகே, இவ்வளோ தூரம் ஏறுன்னு எதிர்பார்க்கல, திடீர்னு இப்படி ஏறிடுச்சு. இந்த கோல்டு இடிஎஃப் ரொம்ப அடிக்குத, நீயும் கோல்டு வைக்க. ஏன்னா கோல்டு இடிஎஃப்பில் போர்ட்ஃபோலியோ மேனேஜருக்கு சம்பளம் கொடுக்க வேணும், ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டில் சம்பளம் கொடுக்கணும். அதனால் அங்கே நீயும் கோல்டு வைக்கலாம், வைக்க 5% அப்படின்னு. இதனால் என்ன ஆகும்னா, ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டு கொஞ்சம் அப்படி ஸ்டாக்கை கழிச்சிட்டு கோல்டு இப்போ ஈரானில் குண்டு போட்டான்னு வை, இன்னொரு 5 வருஷத்துல 25,000 போகிறதுக்கு இப்போ வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. அந்த 25,000 போகிறச்ச திரும்பி கோல்டு பீட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா, இப்போ எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே, போன 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் ரெக்கார்டு, 20 வருஷம் ரெக்கார்டு பார்த்தாலும் மியூச்சுவல் ஃபண்டை கோல்டு லெஃப்டால் அடிச்சிருச்சு. நிஃப்டியே 50 வருஷமாக பீட் பண்ணிருச்சுன்னு நிறைய நியூஸ் பார்க்கணும் சார். லெஃப்டில் அடிச்சிருச்சு. எப்படி அடிச்சது? லெஃப்டில் அடிச்சிருச்சு. அப்படிதானா சார்? ஆமாம், அடிச்சிருச்சு. இல்லை இன்னுமே என்னது கேட்குற? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் பார்க்குறேன் சார். சார் பாஸ், உனக்கு என்ன வயசாகுது? எனக்கு 37 சார். உனக்கு 20 வயசில் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி தெரியும்னு வச்சுப்போம். தெரியாதுன்னு எனக்கு தெரியும். உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட் லைஃப் டைமில் மியூச்சுவல் ஃபண்டு கோல்டு அடிக்கலை, வாய்ப்பே இல்லை சார். எஸ், கரெக்டாக அடிக்கலை. அதுக்கப்புறம் இப்போ உங்கள் அப்பா ஹைதர் அலி காலத்தில் ஆனால் உனக்கு என்ன? கரெக்ட். இல்லை, கையில் வச்சுருந்தான்னா வருத்தப்படலாம் அதை பற்றி. ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி ஹைதர் அலி காலத்தில் வாங்கி இன்றைக்கி வரைக்கும் கையில் வச்சுருந்தா அதை பற்றி பேசலாம். ஆமாம், இப்போ ஒன்றும் கிடையாது. இன்னிலேருந்து 50 வருஷம் கழிச்சு 2047 இந்தியா டெவலப் கண்ட்ரியானா உனக்கு என்ன? நீ ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் இருப்ப. இன்றைக்கி என்னையா சோத்துல போடுறான்னா அப்படி தான் பார்க்கணும். ஓகே, இன்னைக்கு கோல்டு எகிரிட்டு இருக்கு. பல பேர் சொல்கிறான் கோல்டு 25க்கு போயிடும்னு, இவனும் சொல்கிறான் கோல்டு 25,000க்கு போயிடும்னு. 25,000 பர் கிராமா? $25,000 பர் அவுன்ஸா சார்? 25,000 ரூபா பர் கிராம். ஓகே சார், எனக்கு அந்த கேள்வி மட்டும் திரும்ப திரும்ப அந்த சந்தேகம் இருந்துகிட்டே. 25,000 ரூபா பர் கிராம். ஓகே சார். ரைட்டா? அப்போ 30 × 20,000, 20,000 7,50,000 ரூபா ஒரு அவுன்ஸு. ஒரு கிராம் 25,000 ரூபா சொல்கிறாரு. 5லேருந்து 6 வருஷத்தில் வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. ஏன்னா 100 நிச்சயம், 120 எங்கள் லட்சியம். ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டுருக்கோம். அந்த லட்சியத்தை ரீச் பண்ணிட்டோன்னு வைங்க, கோல்டு எங்கேயும் போகலன்னா கூட ஒரு 20-30% ஏறிடும். ஸோ 15 × இப்படியே 15,000 இருக்குது டாலரில். ஆனால் ரூபாயின் மதிப்பு 30% விழுந்துருச்சுன்னா அதுலேயே 20 தட்டிடும். ஸோ 20 கேரண்டீடு. அதுக்கப்புறமா ஒரு ட்ரம்ப் பாகவதர் கொஞ்சம் டான்ஸ் ஆடினார்னா இன்னொரு 5,000 ரூபா போய் ஒரு 25,000 ரூபா கையில் கொடுத்துருச்சுன்னா உனக்கு ஹாப்பி தானே? ஓகே சார். ஸோ இப்போ எல்லாம் இதை மக்கள்லாம் முட்டாள் கிடையாது. 1 வருஷம் ஏமாறுவான், 2 வருஷம் ஏமாறுவான், 5 வருஷம் ஏமாறுவான். ஏமாந்துட்டே இருப்பானா? இது மாதிரி என்ன மாதிரி 4 பேர் சொல்கிறத பார்த்துன்னு இருப்பான். அவன் என்ன பண்ணுவான், கோல்டுக்கு போயிடலாமேன்னு போயிடுவான். அதனால தான் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் டிப் ஆகிடுச்சு. அதனால அவங்களுக்கு ஏதாவது ஊக்கத்தொகை கொடுக்கணுமே அப்படின்னு இந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டில் இனிமேல் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்களா சார்? ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் பக்கமே போகாதீங்க. ஆனால் நிறைய பேர் மெசேஜ் எல்லாம் அனுப்புகிறாங்க சார். ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் என்ன சொல்ல வரேன், லார்ஜ் கேப்பில் பண்ணுங்கள் சேஃப்ன்றாங்க, மல்டி கேப்பில் பண்ணுங்கள் சேஃப்ன்றாங்க.
நீங்கள் எல்லா ஏஎம்சி கம்பெனிக்கும் போங்க. ம் போன 2 வருஷத்தில் எந்த மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு பாருங்கள். ம் 1% 2%க்கு மேலே எவனும் கொடுத்துருக்க மாட்டான். ம் நெகட்டிவ்ல இருக்குது சார். இந்த 2 வருஷம் நான் சொன்ன மாதிரி நீ பாண்டில் போட்டிருந்தேன்னா வட்டியாவது மிச்சம். 16% வந்திருக்கும். கரெக்ட் சார். 8 8 16. ம் இப்போ நான் வந்து +16 ரேஸ் ஆரம்பிக்கிறேன் உன்னோட. ம் 100 ரூபாய்க்கு வந்த 16 அடுத்த வருஷம் 108 வரும். இந்த 16 துண்டு பீடிக்கு ஒரு ரூபா 1.5 ரூபா கிடைக்கும். ம் ஸோ எனக்கு 10 ரூபா கிடைக்கும். ம் அப்புறம் அந்த 10 ரூபாய்க்கும் சேர்த்து துண்டு பீடி திரும்பி கிடைக்கும். ம் ஸோ மியூச்சுவல் ஃபண்டுக்கு நெவர் கேட்சப். ஸோ ஓகே சார். இண்டிவிஜுவல் ஸ்டாக் வாங்குறது வேறு, மியூச்சுவல் ஃபண்டில் வாங்குறது வேறு. ஓகே சார். இப்போ அண்ட் இப்போ வந்து இந்த டிஐஐஸை வச்சு பேங்க் நிஃப்டியை வச்சு மேனிப்புலேட் பண்ணி அப்படியே செக்கும்பா நிஃப்டியை நிற்க வச்சுருக்காங்கல்ல, ம் அதுலேயும் ரிட்டர்ன் வராது. அதனால தான் என்கிட்ட நேராக பார்க்குறவங்கள்ட்ட நான் என்ன சொல்கிறேன்னா, நிஃப்டியும் நெக்ஸ்ட் நிஃப்டி ப்ளஸ் இந்த ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் வந்து பாண்டாக மாற்றி பாண்ட்லேருந்து வர வட்டி எடுத்து இதில் போடுங்க. பட்டாஸ் லிஸ்ட். இது எஸ்பெஷலி தோஸ் who are above 35 ஓகே and or above 40 definitely should sell ஓகே சார். mutual fund active. ஓகே இந்த ஆக்டிவ் ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்டு யாருக்கு ஹெல்ப் பண்ணுன்னா 25 வயசு இருக்கிறவனுக்கு வேணால் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அவனுக்கு லென்த்து ரன்வே ஜாஸ்தி. ம் 45 வயசு இருக்கிறவனுக்கு 10 வருஷத்தில் முடிஞ்சிடும். ம் 10 வருஷத்தில் இதை நம்ம கேம் ஆடுறதுல இன்னும் ஏறாமல் இப்படியே நின்றுடுச்சுன்னு வச்சுக்கோ, 3-4 வருஷத்துக்கு ஓகே ஏர்னிங் பொட்டன்ஷியல் போயிடும். ஓகே அதனால இப்போ இருக்கிற கரண்ட் மார்க்கெட் சினாரியும் நம்ம பார்க்குறோம். அதே சமயத்தில் அவுட்லுக் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். அமெரிக்காவில் ஒரு க்ரைசிஸ் வர மாதிரி இருக்குது. ம் இங்கேருந்து 115% போயிடுச்சுன்னு வச்சுக்க. ம் இப்போவே கொஞ்சம் ததிங்கினத்தோமாக இருக்குது. ஒரு 23,500க்கு போயிடுச்சுன்னு வையி, அது நம்ம செஞ்சுரியும் அடிச்சிட்டோன்னு வையி, ரைட் சார். நட்டம் நம்மளுக்கு தான். ஆனால் ஒரு சார் ஆக்டிவ்லேருந்து எடுத்து சமத்தா பாண்டில் போட்டுடுறது பெட்டர். நீங்கள் இதை சிப் பண்ணுறதுக்கு பதிலாக ம் ஈக்விட்டியில் நாட்கோவையும் ஐடிசியும் கன்சிடர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, அப்படியே ரெட்டிகாரையும் கன்சிடர் பண்ணிங்கன்னா, டிசிஎஸ் 2,500 கீழே போனோன்னா அதையும் கன்சிடர் பண்ணிங்கன்னா 3000 நீங்கள் 2500 கீழே போகுன்றார் இப்போ. ஆமாம், நீங்கள் 999 வரைக்கும் ஒரு டார்கெட் கொடுத்துருக்கீங்க சார். ஆமாம். ஓகே. ஸோ அது கீழே போச்சுன்னா ம் இதெல்லாம் நேராக சிப் பண்ணதுக்கு எதுக்கு உனக்கு ஒரு ஃபண்ட் மேனேஜரு? நானே இங்கே சொல்கிறேன் இது பெருசெல்லாம் சிப் பண்ணு அப்படின்னு. ஆனால் லார்ஜ் கேப் ஃபண்ட் வாங்குங்கன்னு எங்களுக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்களே சார். லார்ஜ் கேப் ஃபண்டு வாங்கினா லாஸ் வராது சார். அப்போ இப்படி சொல்லுங்கள் சார். லார்ஜ் கேப் ஃபண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் பையனுக்கு 5 வயசு, அவன் பேரில் நான் அவனுக்காக நான் ஒரு லார்ஜ் கேப் ஃபண்ட் மாதம் ஒரு 1500 அதான் போடணுன்னா போயிடுச்சு. உனக்கு 25 வயசு இருக்கு, 30 வயசு இருந்தா உனக்கே 40 வயசுன்னு வையி, ம் 55 வயசில் அது எங்கேயும் போகலன்னா இல்லை நான் என் பையனுக்கு சொல்கிறேன். இப்போ ஏஜ் உனக்கு கணக்காக வரேன் சார். இப்போ என்னன்னா நீங்கள் நிச்சயமாக உன் பையனுக்கு தான். நீ திறந்தே பார்க்க மாட்டேன்னா தைரியமாக பையனுக்காக போடலாம். ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் போடலாம். நிஃப்டி போடு. ம் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டில் 1-2 ஃபண்டு இருக்குது. ம் அந்த மேனேஜராக நல்ல மேனேஜர் எனக்கே தெரியும். ஓகே, அதை மட்டும் போடுங்க. ஓ ஃபைன். ஓகே சார். அந்த சந்தேகம் தான் சார் எனக்கு. ஏன்னா டக்குன்னு இது லார்ஜ் கேப் ஃபண்டு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்லாம் வரும்போது ஒரு சந்தேகம் வருது. ஆனந்த் சார் வேண்டான்னு சொல்கிறாரு, இங்கே இதெல்லாம் நல்லா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பையும் விட்டுருங்க. ஓகே சார். இப்போ வந்து எனக்கு ஏஜ் வயசில் சொல்லிட்டீங்கன்னா பார்க்குறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும் சார். என் பையனுக்கு சார் below 30 ஆ or your son or daughter is below 5 ம் and you are going to keep for 22, 23, அவங்களோட 25 வயசு வரைக்கும் தொட போகிறது இல்லைன்னா ம் நீங்கள் ஆக்டிவ் ஃபண்டில் சில ஃபண்ட்ஸை போடலாம். சில ஃபண்ட்ஸில் யூ ஷுட் பி either below 30 ம் or you are saving for your kids for next 20 years. நான் எனக்கு 31 வயசு ஆச்சுன்னு அடுத்த கேள்வி கேட்பாங்க சார். போடாதுன்னு அர்த்தம். ஓகே. ஸ்ட்ரிக்ட்லி பிலோ 30 இருந்தால் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் குறிப்பிட்ட ஃபண்ட்ஸில் நான் ஒரு பண்ணலாம். கட் ஆஃப் பண்ணணும். ஏதாவது ஒரு இடத்துல பண்ணி தான் ஆகணும். ஆனும் நீ வேணா பண்ணு, இல்லாட்டா பண்ணாதங்க. உனக்கு 2-3 வருஷம் அண்டர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ம் இப்போ 2 வருஷம் 0. ம் நீங்கள் பாண்டில் போட்டிருந்தா 16. அடுத்த 2 வருஷம் ரிட்டர்ன் வரட்டும் பரவாயில்லன்னா ம் பாண்டு வந்து உங்களை 32 கொண்டு போயிடும். ம் ப்ளஸ் அந்த 32க்கு அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் சேர்த்திங்கன்னா 35-36% ரிட்டர்னாக இருக்கும். ம் பாண்டில் 35-36% ரிட்டர்ன் இருக்கும் 4 வருஷத்தில்.
அந்த பீரியடில் ஆக்டிவ் ஃபண்டில் 5-6% ரிட்டர்ன் இருக்கும். 30% எனக்கு வேணாம்ப்பா, எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னா அந்த ஓகே சார், நான் என்னோட கிளாரிட்டிக்கு நான் ஒரு தடவை சொல்கிறேன், கரெக்டானு மட்டும் சொன்னீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். 30 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க மியூச்சுவல் ஃபண்ட் போடலாம். ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டில் குறிப்பிட்ட சில ஃபண்ட்ஸ் போடலாம். எஸ் ஆனால் முதலீடு செய்வதற்கு முன்பு ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை பார்த்து விட்டு செய்வது சிறப்பு. சிறப்பு. ஆல் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை, ஆல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்டட் டு மார்க்கெட் ரிஸ்க்ன்றத புரிஞ்சுக்கங்க. ஸோ இது ஒரு பாயிண்ட். ஏன்னா நிறையா பேர் வந்து லார்ஜ் கேப்பில் போடலாமா அப்படின்லாம் கேட்டாங்க. அதுக்கான பதில் அது ஏஜ் வைஸ் மாறும் அப்படிங்கிறது தான். நான் என் கண்ணுக்கு முன்னாடி நீ வச்சிருக்கிற ஜாதக கட்டை வச்சு எனக்கு தெரிஞ்ச ஜாதகத்தை நான் சொல்கிறேன். இந்த ஜாதகம் பார்க்குறவங்க கரெக்டாக பார்க்குறோன்னு அவசியம் கிடையாது. பல பேர் இருக்காங்க. நீங்கள் பிடிச்ச ஆளாக பார்த்து ஜாதகம் காத்து காமிச்சு நேரம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த 2 வருஷத்துக்கு மியூச்சுவல் ஃபண்டுக்கு நேரம் சரியில்லை. ஓகே சார், இப்போ நான் மாதம் 5000 ரூபா மியூச்சுவல் ஃபண்டுக்குன்னு எடுத்து வைக்கிறேன். என் பையனுக்கு 5 வயசு அப்படின்னா 1500 ரூபா ஃபஸ்ட்டு நிஃப்டி 50, 1500 ரூபா அடுத்தது நிஃப்டி நெக்ஸ்ட் 50, மிச்சம் இருக்கிற 1500 ரூபா நிஃப்டி நிஃப்டி 50, 1500 ரூபா ஒரு நல்ல லார்ஜ் கேப்பு, மீதி ஐடிசி. மிச்சம் 2000 ரூபாய்க்கு ஐடிசி கன்சிடர் பண்ணலாம். 5000 ரூபா மாதத்துக்குன்றப்ப. ஆனால் இது 25-30 வருஷத்துக்கு தொடக்கூடாது. ஆமாம், அட் எனி காசு இதை தொடக்கூடாது. ஆமாம். ஓகே சார், தேங்க்யூ சார். ஸோ இதுதான் சந்தேகம், எல்லாருக்கும் இருந்த சந்தேகங்கள் சார் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும். ஈக்விட்டி சிப்புன்னு ஒன்று இருக்குது, அதை பண்ண கற்றுக்கங்க. ஓகே, அதை அடுத்த வாரம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். தேங்க்யூ சார். ஸோ நெக்ஸ்ட் வீக் ஈக்விட்டி சிப் எப்படிங்கிறத ஆனந்த் சார்ட்ட கேட்டு அதுக்கான விளக்கத்தையும் வாங்குவோம். நன்றி சார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.